இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான காய்கறிலாம் சேர்த்துடலாம். 4-5 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை கேரட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து